வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். அது எப்படி நடக்கும், அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதை பற்றின ஒரு சின்ன பதிவு தான் இந்த ஆடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம டான்செட் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். அதாவது லாஸ்ட் 11th ஆகஸ்ட்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேர் என்னென்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, சரி ரைட்டு 18ஆம் தேதியிலேருந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்னு சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 9ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த இன்பிட்வீன் டைமில் எப்போ வெரிஃபிகேஷன் நடக்கும், அப்படி வெரிஃபிகேஷன் நடந்தது அப்படின்னா அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்றது எல்லாத்துக்குமான ஒரு கேள்வி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். ஸோ அதே மாதிரி ஒன்ஸ் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட்னு போட்டிருப்பாங்க. ஆனால் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனாவே என்னென்னா அடிஷ்னலாக ஒரு ஸ்டேட்டஸ் ஆட் ஆகிருக்கும். என்னென்னா வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இப்போதைக்கு யாருக்குமே அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அவங்க வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்றது உங்களுடைய லாகின்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டஸுக்கு கீழே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணி அதில் போட்டிருப்பாங்க. ஒன்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது, கரெக்ட் அப்படின்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அதில் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி இப்போதைக்கு என்னென்னா வெரிஃபிகேஷன் யாருக்குமே கம்ப்ளீட் ஆகாது. ஸோ என்ன இது இன்னும் பண்ணல, எப்போ பண்ணுவாங்கன்னு யாரும் பதட்டப்பட வேண்டாம். நான் எகைன் சொல்கிறது தான். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 5க்கு மேலே தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஸ்லோவாக 1 by 1 தான் கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க எல்லாருமே இன்னும் வெரிஃபிகேஷன் பண்ணலையேனோ அல்லது என்னென்னா இன்னும் எந்த எதுவுமே ப்ராசஸுமே சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், இப்போ இனிஷியல் மாற்றி போடுறது அல்லது மேல் ஃபீமேல்னு போடுறது, பர்சன்டேஜில் பாயிண்டில் டிஃப்ரென்ஸ் வர்றது, ஏதாவது அப்லோட் பண்ணதில் என்ன எக்ஸ்ட்ராவாக அப்லோட் பண்ணது, மாற்றி அப்லோட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்க்கு என்னென்னா பெருசாக உங்களுக்கு ப்ராசஸ் எதுவும் இருக்காது. அதே இது என்னென்னா நீங்கள் ஏதாவது கம்பல்சரி எகெயின் அப்லோட் பண்ண வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் அப்போ கேட்பாங்க. ஸோ நீங்கள் எவ்ரி வீக் ட்வைஸ் ஆர் த்ரைஸ் லாகின் பண்ணி அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது கேட்டிருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா ரிமார்க்ஸில் நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம எதை அப்லோட் பண்ணணுமோ அல்லது எதை மிஸ் பண்ணியிருந்தோமோ அதை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கேட்டோம் அப்படின்னா அன்ஃப்ரீஸ் பண்ணி விட மாட்டாங்க. ஆனால் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கிற டைமில் அவங்களே ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம ஏதாவது மிஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்லோடு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னென்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமான உங்களுடைய சந்தேகங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் என்னன்னா வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது இல்லாமல் வழக்கம் போல் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியான காலேஜஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்திங்க அப்படின்னாலும் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நிறைய காலேஜஸ் கொஞ்சம் ஃபீஸ் லிமிட்டடான ஃபீஸ் உள்ள காலேஜஸும் இருக்குது. ஸோ அதை பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் வரும் நாட்களில் இன்னும் சில புதிய விஷயங்களோட நம்ம உங்களோட இணைந்திருக்க போகிறோம். ஸோ நன்றி, வணக்கம்.